ஹாய் ஆல் ஃப்ரைடேயோடைய விலாக் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே பூஜை சாமானெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாமே வாஷ் பண்ணி டேபிளில் நல்லா ஆற வச்சுட்டு, எல்லாம் ஆனதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுக்கலான்னு ஆற வச்சுட்டேங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பூஜை பண்ணணுன்றத சஜஸ்ட் பண்ணுவாங்கங்க. நிறைய பேர் நிறைய விதமாக பூஜைங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி தான் செய்யணும்னு நான் நினைப்பேன். நான் என் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி தான் நான் செய்வேன். ஒரு குங்குமம் மஞ்சள் வைக்கிறதாகட்டும், பூ போடுறதாகட்டும், எந்த டைமில் பூஜை பண்ணணும் எல்லாமே ஒரு நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணியிருக்குவாங்க இல்லையா, அதே தான் நானும் ஃபாலோ பண்ணி இங்கே பூஜை பண்ணின்னு இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எல்லாமே பூஜை ரூமில் ஸ்லாப்பில் எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை வேலை பார்க்கும்போது சாமி பாட்டு கேட்கலன்னா எப்படிங்க, சரி டிவி கிட்டே போயிட்டு அம்மன் பாட்டு வைக்கலாம். அப்படியே யூடியூப்பில் அம்மன் பாட்டு ஆன் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கிறார். அவருக்கு ஒரு அழகாக பூ வச்சுட்டு அவருடைய தொட்டியில் 2 வாட்டி ஆட்டி விட்டுட்டு, மற்ற சாமிங்களுக்கு எல்லாமும் பூ போட்டு அழகாக விளக்கு திரி எண்ணெய்லாம் ஊற்றிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. சரி சாமிக்கு விளக்கேற்றிட்டு தீபதூப ஆராதனைலாம் காட்டிட்டு சாமியை மனசார வேண்டிக்கிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக அது கடவுள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு தீர்த்து வைப்பார் அப்படின்றது என்னுடைய பர்சனலான நம்பிக்கை. கண்ணை மூடிட்டு மனசார சாமிக்கிட்ட வேணும்னா மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிடும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி மனசார வேண்டிட்டு எல்லார் பிரச்சனையும் சீக்கிரமாக தீரணுன்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.